நல்லாடு தலைவன்று வயது கிழவன் வந்தாரண்ணா. இந்த வில்லானது கிழவனை எப்படி வளைப்பான் என்று மனதில் நினைத்து அண்ணா ஆமா அந்த கிழவனாக வந்து படாரணி வளைத்து விட்டார். அவர் கிழவன் கிடையாது, அவர் மட்டியில பாண்டவரா என்ன பாண்டவர்களுக்கு குதமாதிய ராஜக்கடப்படியே ஆணாக படைத்த அத்திர பெருமான் கிழவனாக வந்து குமரனாக மாறி வெள்ளான வளைத்து வஞ்சாலை மாலையிட்டு விட்டாரண்ணா. வஞ்சாலை மாலையிட்டு பிறகு அவர் வீடு வாய்ப்பறை அருகே கொண்டு போனாரா என் கணவர். மாமியார் வீட்டுக்கடா மாமியார் போன மாமனார் போற அண்ணா என் கணவராக வளரக்கூடிய அம்மா ஒரு கடையை கொண்டு வந்தாரா என் கணவர் சொன்னாராம். ஆமா கடையானதை கொண்டு வந்தாரா ஐவர் பிறந்திருக்கின்ற ஐவர் ராஜாக்களை சரிபாதையாக பகிர்ந்து கொள்ளும் மாமியான ஒரு குந்தமதி எடுத்துரைத்தார். அம்மா கடையானதை கொண்டு வந்திருந்தால் ஐவரும் பகிர்ந்து கொள்ளும் அம்மா. யாருக்கு தெரியாமல் ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்துவிட்டேன் அம்மா எடுத்துரைத்தார். மகனே ஒரு கனியாக இருந்தாலும் ஒரு கன்னி பெண்ணாக இருந்தாலும் நான் சொன்னதுதான். நீங்கள் ஐவராஜாக்களும் சரிபாதையாக பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று மாமியாக விளக்கக்கூடிய குந்தமதிய வார்த்தை கேட்டு ஒருவருக்கு வாழ்க்கைப்பட்டு அந்த ஐவராஜாக்களுக்கு வந்து கொண்டு வந்தபடியாலே இந்த உலகில் இருக்கிற மக்கள் எல்லாம் என் அடியாத பத்தினி என்று அழைக்கின்றன. அதனா தவிர பேசுனீங்க மன்னிச்சிருமா. யாரு ஒரு குறை இல்லாம நீருடன் நிலத்தோடு சிமத்திரவும் வந்து பயணா ஒருத்தர மாலை 5 பேருக்கு வாக்கப்பட்ட ஏது பத்திங்களா 5 வீட்டுக்காரங்களா நீ பத்தினி என்னடா உலகமே சொல்லுதுடா. இந்த திருவிழா கூட எனக்கு தான் நடத்துறாங்கடா. திருவிழா உனக்கு வசதி தான் நடத்துறாங்கம்மா இல்லைன்னு சொல்ல. உன்னுடைய பத்திரங்களா நிறைய பேர் வந்து காப்பு கட்டி காலையில நெருப்பு போவாடா. நாளைக்கு நெருப்பு போறாங்க. அதில் வேற என்னதா அவனை வேற முட்டை அப்படியே முறுக்கு மாரி சாப்பிட போறாங்க. இவ்வளவு வேலை இருக்குதேம்மா. நான் தானே செய்ய போறேன். நீ தான் செய்ய போறியா? இப்ப அவனுக்கு எத்தனை வீட்டுக்காரன கேக்குறேன். 5 ராஜாக்கள்டா 5 பேரு. ஆமா நீ பத்தி நீ யார் சொன்னீங்க? 5 விரல் கூட சுண்டு விரல் கூட என் மீது மீது பட்டதே கிடையாது. ஆமா ஆனால் எங்களுக்கு என்னென்ன கொடுமை நேர்ந்தது தெரியுமா? சொல்லுவோம் அப்பா. அது உள்ள போயிட்டு அது உள்ளதான் இருக்கும்.
அமைதியா இருங்க. கூட்டு போகிறது கேட்கணுமா கேட்கக்கூடாது? அப்படி வயசானவங்க சின்ன குழந்தைங்க வந்து ஆயா